ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பையன் வீட்டில் செவ்வாய் தோஷம் இருக்கு, அதனால இந்த ஜாதகம் வேணான்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு வீட்டில் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்தை எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக ஜாதகம் பார்க்க வரும்போது திருமண வரன் அமையலைன்னா அதில் அவங்க சொல்கிற காரணங்களில் ஒன்று செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு. ஆனால் இன்றைக்கி பொதுவாகவே ஜாதகத்தை பார்த்து அவங்களே இங்கே செவ்வாய் இருந்தால் தோஷம், இங்கே செவ்வாய் இருந்தால் தோஷம், இப்படி இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆனால் செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு. ஒருவேளை நிஜமாகவே ஜாதகத்தில் செவ்வாயால் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா, செவ்வாயால் நிலம் சார்ந்த பிரச்சனைகள், சகோதர வர்க்கத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி செவ்வாயால் பிரச்சனை இருந்தால் அவர்கள் அந்த பிரச்சனை தீர்வதற்கு சொல்ல வேண்டிய கந்தர் அனுபூதி பாடலை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திடீர்னு முருகனை இப்படித்தான் வணங்க வேண்டும், முருகனை இப்படித்தான் கும்பிட வேண்டும்னு நிறைய பேர் கிளம்பி வராங்க. முருக வழிபாடு அப்படின்றது காலமாக தலைமுறையாக இருக்கக்கூடிய வழிபாடு. தேவக்கோட்டையில் கந்தசஷ்டி விழா நடக்கும். பல வருடங்களாக பல தலைமுறைகளாக நடந்துட்டு இருக்கு. பாடகர் ஐயா வீரமணி ராஜு இருக்கிறார் இல்லையா, அவருடைய அப்பா பாடின மேடை, அவர் பாடிய மேடை, அவருடைய மகன் பாடிய மேடை, அடுத்த வருஷம் அவர் பேரன் பாடினா, அடுத்த முறை பேரன் பாடினா, 4வது தலைமுறை. இப்படி தமிழ்நாடு முழுக்க அருணகிரிநாதருக்கு கழகம் வைத்து, அருணகிரிநாதர் திருப்பணி மன்றம் வைத்து எத்தனையோ தலைமுறைகள் தாண்டியும் முருகப்பெருமானுக்கும் அருணகிரிநாதருக்கும் தொண்டு செய்யக்கூடிய மக்கள் இருக்கிற நாடு தான் இந்த நாடு. திடீர்னு வந்து முருகனை இப்படித்தான் கும்பிட வேண்டும்னு சொல்கிறாங்க. சரி, அருணகிரியாருடைய பாடலோ அல்லது பாமன் சுவாமிகள் நமக்கு கொடுத்த வழிபாட்டு முறைகளோ சொல்கிறாங்கன்னா அப்படி எதுவுமே சொல்கிறது கிடையாது. நான் உங்களுக்கு எப்போவுமே பாம்பன் சுவாமிகள் சொன்ன இந்த சஸ்திர மதத்திலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி அருணகிரியார் கொடுத்த திருப்புகள், இந்த மாதிரி பாடல்களை சொல்லி நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ரகசிய உண்மைகள் சேனலில் நம்ம நேயர்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி தான் ஜாதகத்தில் செவ்வாயால் திருமண தடை, செவ்வாயால் பிரச்சனை இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிற இந்த கந்தர் அனுபூதி பாட்டை சொல்லுங்கள். கந்தர் அனுபூதிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இப்படி நிறைய பாடல்கள் இருக்குது. கந்தர் அனுபூதிக்கு உரிய சிறப்பாக பெரியோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம், கிளி வடிவில் இருக்கிறார் அருணகிரியார் இல்லையா, கிளி வடிவில் முருகப்பெருமானுடைய தண்டத்தின் மீது கிளியாக இருக்கக்கூடிய அருணகிரிநாதர், முருகப்பெருமான் இந்த உலகம் மக்களுக்கு சொன்ன செய்திகளை கிளியாக இருந்து சொன்ன பாடல்கள் தான் கந்தர் அனுபூதி என்று பெரியவர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அதனுடைய முதல் பாடல், ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவிற் சாடும் தனியானை சகோதரனே. இந்த பாடலை சொல்லி நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது ஜாதகத்தில் செவ்வாயால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.